آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் சென்ற பாடத்திலே 4வது பாடமுறையிலே பார்த்தோம். இப்போது 5வது பாடத்திலிருந்து பார்க்கலாம். அத்தர்சுல் ஹாமிஸ் المضاف والمضاف إليه. المضاف والمضاف إليه. இந்த பாடத்துல முதாஃப் முதாஃப் இலைஹ் என்கின்ற முதாஃபுன் இலைஹ் என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்க பார்க்குறோம். அதாவது அரபுல பாருங்க, இங்க என்ன இருக்குன்னா, கிதாபுன் ஒரு புத்தகம், முஹம்மதுன் முஹம்மது ஒருவருடைய பெயர். இப்போ நாங்கள் இரண்டையும் இணைக்கிறோம். எப்படி? முஹம்மதுடைய புத்தகம் என்று எங்களுக்கு சொல்லணும், முஹம்மதின் புத்தகம் என்று சொல்லணும் என்றால் என்ன செய்யறோம் என்றால், இந்த ரெண்டு சொல்லையும் இணைக்கிறோம். தமிழ்ல நாங்கள் இணைக்கிறதுக்கு ஏதாவது இன், உடைய, உரிய இந்த மாதிரி பயன்படுத்துவோம். அரபுல இரண்டு சொற்களை இந்த மாதிரி இணைக்கிறதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா, முதலாவது சொல்லுல உள்ள தன்மையினை எடுத்துட்டோம். கிதாபுன் என்று இருக்கிறதுல கிதாபு என்று சொல்றோம் முதாஃப்க்கு. முதாஃப் இலைஹிக்குரிய அடையாளமாக முதாஃப் இலைஹில உள்ள கடைசி முதாஃப் இலைஹிக்கு நாங்கள் ஜர்ரு செய்கிறோம். முதாஃப் இலைஹிக்கு ஜர்ரு செய்கிறோம். முதாஃபுக்கு தன்வீன் வராது. அல் வந்தா தன்வீன் வராத மாதிரி முதாஃப்லையும் தன்வீன் வர மாட்டாது. முதாஃப் இலைஹிக்கு முதாஃபுன் இலைஹில நாங்கள் என்ன செய்வோம்னா ஜர்ரு செய்வோம். கிதாபு முஹம்மதின், துன் என்று இருந்தது தின் என்று மாறிட்டு கிதாபு முஹம்மதின். எனவே இதில் நாங்கள் இணைத்ததற்கு பிறகு, ரெண்டு சொல்லை இணைச்சதுக்கு பிறகு முதல் சொல்லுக்கு என்ன பெயர் என்றால் முதாஃப், இரண்டாவது சொல்லுக்கு முதாஃபுன் இலைஹ், முதாஃபுன் இலைஹ். ரைட். இப்போ பின்துன் ஹாமிதுன், இது ரெண்டையும் இணைச்சு சொல்லும் பொழுது பின்து ஹாமிதின், பின்து ஹாமிதின், ஹாமிதின் ஹாமிதுடைய மகள். கிதாபுன் அல்லாஹ், கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வின் கிதாப், வேதம், புத்தகம். நாங்க என்ன செய்யறோம் என்றால் முதாஃப் இலைஹிக்கு ஜர்ரு செய்கிறோம். இப்போ ஜர்ரு வரக்கூடிய இரண்டாவது இடம், நாங்கள் ஏற்கனவே முதலாவது இடம் பார்த்தோம், ஹர்ஃபு ஜர் வரணும். இரண்டாவது இடம் முதாஃப் இலைஹியாக ஒரு சொல் வரும் பொழுது அதுக்கு ஜர்ரு வரும், அதுக்கு ஜர்ரு வரும். அதனால தான் கிதாபு முஹம்மதின் சொல்லிக்கிறோம். ரைட். அதனால் இங்கே உதாரணங்களை பாருங்க. கிதாபுன் முஹம்மதின் என்றிருக்கிறது, இது பிழை. ஏன் இது பிழை? கிதாபுன் முஹம்மதின் என்றிருக்கிறதுல முதாஃபுக்கு அல் வந்திருக்குது, முதாஃபுக்கு அல் வரக்கூடாது. சரியாக கிதாபு முஹம்மதின் என்று தான் எழுதணும். நஹதிஃபு தன்வீன இந்தல் இதாஃபா, இதாஃபா செய்யும் பொழுது நாங்கள் தன்வீனை நீக்கிடுவோம். இதாஃபான்ற இந்த செயல்பாட்டுக்கு பேர், ரெண்டு சொல்ல இணைக்கிறதுக்கு பேர் தான் இதாஃபா, இணைத்தல். இணைக்கப்பட்ட முதல் சொல்லுக்கு முதாஃப் இணைக்கப்பட்டது, முதாஃபுன் இலைஹி எதன் அளவில் இணைக்கப்பட்டிருக்குதோ அது. ரைட். இரண்டாவது சொல் அல் கிதாபு முஹம்மதின், இதுவும் பிழை. ஏன் பிழை? முதாஃபுக்கு அல் வராது. இப்போ முதாஃபுக்கு தன்வீன் வந்தாலும் பிழை, முதாஃபுக்கு அல் வந்தாலும் பிழை. அப்போ நஹதிஃபு அல் ஐந்தல் இதாஃபா, இதாஃபா செய்யும் பொழுது அல்ல நாங்கள் ஹதுவு செய்யணும். அதே மாதிரி கிதாபு முஹம்மதுன் என்று சொன்னாலும் பிழை. ஏன் பிழை? முதாஃப் இலைஹிக்கு ஜர்ரு வரணும், இங்கே முதாஃப் இலைஹிக்கு ஜர்ரு வரல. அதனால கிதாபு முஹம்மதின் என்று முதாஃப் இலைஹிக்கு ஜர்ரு செய்யணும். அல் முதாஃபு இலைஹி, முதாஃப் இலைஹி மஜ்ரூருன், ஜர்ரு செய்யப்படும் பில் கஸ்ரா, கஸ்ராவை கொண்டு. உதாரணமா முஹம்மதின் என்று சொல்ற மாதிரி. அதாவது கஸ்ரான்றது பொதுவாக அடிப்படையான அடையாளம். மம்னூ மின ஸர்ஃப் மாதிரி
மம்னூ சர்ஃபில் ஜர்ருக்கு அடையாளம் எங்களுக்கு தெரியும் ஃபத்ஹா மாதிரி. ஹைர். அப்போ என்ன முக்கியம் என்ன, ஜர்ரு செய்யப்படும், முதாஃப் இலைஹி ஜர்ரு செய்யப்படும். அம்சிலத்துன் உக்ரா லில் முதாஃப், முதாஃபுக்குரிய இன்னும் வேறு சில உதாரணங்கள். வல் முதாஃப் இலைஹி, முதாஃபுக்கும் முதாஃப் இலைஹிக்கும் உரிய இன்னும் ஒரு சில அம்சிலாக்கள் உதாரணங்கள். ஹாலு ஹாமிதின், இதான் முதாஃப் முதாஃப் இலைஹி. ஹாலு ஹாமிதின் ஃபகீருன், ஹாலு ஹாமிதின் ஃபகீருன். கிதாபு மன் ஹாதா, கிதாபு மன் ஹாதா, இது யாருடைய புத்தகம். ஹாதா கிதாபு மன் என்றதானே கேள்விங்கிறதுனால கிதாபு மன்னை முற்படுத்திக்கிறோம். கிதாபு மன் ஹாதா, கிதாபு மன் ஹாதா. மஸ்முர் ரஜுலி இஸ்ம் முதாஃப், الرجلي مضاف إليه. மஸ்முர் ரஜுலி. இப்னு மன் அன்த, அன்த இப்னு மன் தன் அசில் கேள்விக்குரிய முன்னுக்கு வரணுங்கிறதுனால இப்னு மன் அன்த, நீ யாருடைய மகன். இப்னு மன் அன்த. அப்ப இங்க பாருங்க, கிதாபு மன் யாருடைய புத்தகம். கிதாபு முதாஃப், மன் முதாஃபுன் இலைஹி, ஹால் முதாஃப். ஹாமித் ஹாமிதுடைய ஹால் மாமா, ஹாமித் முதாஃப் இலைஹி. இஸ்முர் ரஜுலி மனிதனுடைய பெயர் தானே, ரஜுலி முதாஃபுன் இலைஹி. கிதாபு மன் யார் உடைய புத்தகம். யார் மன்ன்றது முதாஃப் இலைஹி, மன் கிதாப் முதாஃப், மன் முதாஃபுன் இலைஹி. அப்ப நீங்க கேட்கல அது மண்ணுல ஜர் வரலையா, மண்ணுல ஜர் வந்து தான் இருக்கு. மன்னன்றதுல ஜருடைய நிலையில் தான் இருக்கு. ஆனால் ஜருக்குரிய அடையாளம் வெளிப்படாது. காரணம் அந்த சொல் வந்து மப்னி, மப்னி என்று அரபு மொழியில இருக்கு. அரபு மொழியில சில சொற்களுக்கு மாறாத சொற்கள் கடைசி வந்து இராப் எப்படித்தான் மாறினாலும் அந்த கடைசி வந்து மாற்றம் அடையாது. ஆனா அந்த நிலையில இருக்கும், அந்த சொல்லில் அது வெளிப்படாது, அந்த அடையாளம் வெளிப்படாது. உதாரணமா ஹாதா, ஹாதி, ஹா உலாயி, இதெல்லாம் மண், இதெல்லாம் மப்னி, இதெல்லாம் மப்னி. அதனுடைய கடைசியில எந்த மாற்றமும் வராது. ஆனா நாங்க என்ன சொல்லுவோம்டா, இப்ப மண்ன்றது ஜருடைய நிலையில இருக்குது, ஜருடைய நிலையில இருக்குது என்று சொல்லுவோம். அதுல ஜருடைய அடையாளம் வெளிப்பட இயலாது, ஏன்னா மப்னியான சொல். ரைட். அனபுனு ஹாலிதின், அனபுனு ஹாலிதின், இபுனு ஹாலிதின் முதாஃப் முதாஃப் இலைஹி. மஸ்முல் பின்தி, இஸ்மு முதாஃப், அல் பின்தி முதாஃபுன் இலைஹி. மஸ்முல் பின்தி, இஸ்முல் பின்தி ஜைனபு, இஸ்முல் பின்தி ஜைனபு. ரைட். அப்ப நம்ம முதாஃப் முதாஃபுன் இலைஹி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏற்கனவே பாடத்துல படிச்சதுதான். ரைட். அடுத்தது நாங்க அந்த பாடத்துல என்ன படிச்சோம்னா, 5வது பாடத்துல முனாதா. முனாதாண்டா என்னண்டா, அழைக்கப்படுபவர் என்ற அர்த்தமாக்கு. நாங்க ஒருத்தரை அழைக்கும் பொழுது அரபில அதிகமாக யா என்று பயன்படுத்தும். யா முஹம்மது, யா உஸ்தாது, யா வலது, யா ரஜுலு, யா பிந்து என்று சொல்றோம். ரைட். அப்ப இந்த அழைக்கப்பாடு அதுக்கு என்ன பயன்படுத்துவோம்னா ஹர்ஃபு நிதா பயன்படுத்தும். ஹர்ஃபு நிதா, யா, இந்த மாதிரி யா இன்னும் சொற்கள் இருக்கு. ரைட். இங்க யாவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்ப முனாதான்றதுண்டா இந்த முஹம்மத், உஸ்தாத், வலத், முஹம்மது, உஸ்தாத், வலது, பிந்து என்ற இந்த முனாதா, முனாதாண்டா இதான் தானே. இங்க முனாதாக்கு என்ன சொல்லிக்காருன்னா, முனாதா ஹுவ பிமானா அன் தகூல லி சதீகிக தஆல். அதோட மானா என்னென்றால், அன் தகூல லி சதீகிக உன்னோட நண்பனுக்கு நீ தஆல் வா அப்படின்னு சொல்றதான் முனாதா. அது மாதிரி தானே பொறுத்தர யா அப்துல்லா, யா யா ரஜுலு மனிதனே, யா வலது அப்படின்னு நீங்க யா அப்துல்லா, அது வேற சப்ஜெக்ட் சொல்லலாம், அப்புறம் பார்க்கும்போது. அப்ப யா ரஜுலு, யா வலது இந்த மாதிரி அழைக்கும் பொழுது யா அப்துல்லான்னு அழைச்சாலும் அப்படித்தான், அது முனாதா தானே, எல்லாம் முனாதா. அப்போ வந்து நண்பனை வாண்டு கூப்பிடுற மாதிரி தானே அது முனாதான்று. அப்ப வாண்டு கூப்பிடாம நாங்க என்ன செய்யறோம்டா, யாவை பயன்படுத்துறோம். அப்ப உஸ்தாதே, வலதே, பிந்தேன்றது கரெக்ட். முனாதா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முனாதாவுல இந்த மாதிரி தான் நாங்க சொல்றோம், யா முஹம்மது, யா உஸ்தாத், யா வலது, யா பிந்த். இங்க என்ன வரக்கூடாதுண்டா, முனாதாவுல தன்வீன் வரக்கூடாது.
தன்வீன் வரக்கூடாது. இந்த மாதிரி தனியான ஒரு சொல்லுல முஹம்மதுன்றது ஒரு அறியப்பட்ட ஒரு மாரிஃபாவான ஒரு சொல். ஒரு ஆளுடைய பெயர். இப்ப நாங்க அவரை அழைக்கும் பொழுது அதுல என்ன செய்யக்கூடாது? தன்வீன் வரக்கூடாது. அதே மாதிரி எங்களுக்கு முன்னால ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பிள்ளை இருக்குது, அல்லது ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் அவரை பார்த்து யா ரஜுலு, குறித்த ஒரு மனிதரை பார்த்து யா ரஜுலு என்று சொல்லும் பொழுது நாங்க அந்த இடத்துல தன்வீன் என்ன செய்யறது இல்லை, கொண்டு வர்றது இல்லை. முன்னாதா மாரிஃபா அல்லது முன்னாதா முஃப்ரத் மாரிஃபான்னு சொல்லுவாங்க. இதுக்கு யா ரஜுலு மாதிரி நக்கீரா மக்சூதா. ரைட். அப்ப அதெல்லாம் ஆழமா எங்களுக்கு தேவையில்ல. முனாதாவுல என்ன செய்யாது, இந்த மாதிரி வரும் பொழுது தன்வீன் வராது. அப்ப யா ஷைஹுன் என்று சொன்னால் பிழை. எப்படி சொல்லணும்? யா ஷைஹு தான் சொல்லணும். நஹ்திஃபு தன்வீன இன்த நிதா. நிதாட நேரத்தில், அழைக்கும் நேரத்தில் நாங்கள் தன்வீனை என்ன செஞ்சிருவோம்? ஹத்வு செய்வோம். ரைட். அது ஒரு சப்ஜெக்ட். இங்க பாருங்க, கிதாபு மன், கிதாபு மன் ஹாதா. நாங்க இதுல யாரை பத்தி கேட்கிறோம்? கிதாபு மன் ஹாதான்றது கிதாபை சுட்டி காட்டி ஹாதா கிதாபு மன்ன்றதுதான் அடிப்படையில் இருக்கும் தானே. ஹாதா இது யாருடைய புத்தகம். அப்ப இது இப்படி நான் மன்னன்று நான் கேட்கறது வந்து யாரை பத்தினா ஆகில், ஒருத்தர், அதாவது உயர்திணையாக இருக்கணும், பகுத்தறிவு உள்ளவரை தான் மன்னன்று நாங்க பயன்படுத்தலாம். யாருடைய புத்தகம். ஹாதா கிதாபு முஹம்மதின், ஹாதா கிதாபு முஹம்மதின், இது முஹம்மதுடைய புத்தகம். இங்க ஹாதா முன்னுக்கு வந்துட்டு காரணம் என்னண்டா, இது கேள்விக்குரிய வாக்கியம் அல்ல. இங்க மேல முன்னுக்கு கேள்விக்குரிய வாக்கியம்ன்றதுனால கேள்விக்குரிய சொல்லத்தான் முற்படுத்துறோம். அதனாலதான் கிதாபுன்றது, கிதாபு மன்னன்றது முற்படுத்திக்கிறோம். ரைட். அடுத்தது பாருங்க, கலமு மன் ஹாதா. ஹாதா கலமு ஹாலிதின், ஹாதா கலமு ஹாலிதின். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த 6வது பாடத்துக்கு போகலாம். தர்சு சாதிஸ். ஹாதிஹி என்றது நாங்க இங்க பார்க்குறோம். ஹாதிங்கிறது உங்களுக்கு தெரியும், இஸ்முல் இஷாரா. ஹாதா மாதிரி தான் இஸ்மு இஷாரத்தின் லில் முஃப்ரத். ஆனா என்ன வித்தியாசம் ஹாதாவுக்கும் இதுக்கும்? இது லில் முஅன்னஸ், இது அல் முஅன்னசி. லில் முஃப்ரதில் முஅன்னசி, முஃப்ரத் தான், ஒருமைதான், ஆனா முஅன்னஸுக்குரியது. அதே மாதிரி ஹாதா எப்படி கரீபுக்கோ இதுவும் கரீபுக்கோ, ஆக்கில் கைர் ஆக்கில் ரெண்டுக்குமே பயன்படுத்தலாம். அப்ப ஆக்கிலுக்கு உதாரணம் ஹாதிஹி ஹதீஜத்து. ஹாதிஹி ஹதீஜத்து என்றது ஆக்கிலுக்கு உதாரணம். அதே மாதிரி ஹாதிஹி பின்துன், ஹாதிஹி பின்துன், பின்த் ஆக்கில் லஃப்துன் ஆக்கில். ஹாதிஹி உக்துல் முஹந்திசி, ஹாதிஹி உக்துல் முஹந்திசி. அதே மாதிரி கைர் ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம். ஹாதிஹி சய்யாரத்துன், ஹாதிஹி மிக்வாத்துன், ஹாதிஹி தர்ராஜத்து அனசின். அம்சிலத்துன் உஹ்ரா, இன்னும் வேறு சில உதாரணங்கள். ஹாதிஹி உதுனுன் வஹாதிஹி ஐனுன், ஹாதிஹி உதுனுன் வஹாதிஹி ஐனுன். உதுன் ஐன்ங்கிறதெல்லாம் முஅன்னஸ், அதனால ஹாதிஹி உதுனுன் வஹாதிஹி ஐனுன். அது தெரியும், உடல் உறுப்புக்களை 2 இருக்கிறது, முஅன்னதாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அரபு மொழியில. ஹாதிஹி யதுன் வஹாதிஹி ரிஜுலுன், ஹாதிஹி மில்அகத்துன் வஹாதிஹி கித்ருன், ஹாதிஹி மில்அகத்துன் வஹாதிஹி கித்ருன். கித்ருன் முஅன்னஸ். ஹாதிஹி அன்ஃபுன் வஹாதிஹி ஃபமுன் பிழை. ஏன்? அன்ஃபுங்கிறது முஅன்னஸ் இல்லை, ஃபம்ங்கிறதும் முஅன்னஸ் இல்லை. அதனால என்ன சொல்லணும்? ஹாதா அன்ஃபுன் வஹாதா ஃபமுன், ஹாதா அன்ஃபுன் வஹாதா ஃபமுன். முக்கியம் என்னண்டா, இதுல நாங்க ஹாதிஹி என்கிறத எப்படி பயன்படுத்துறன்றது தான். ரைட், அது உங்களுக்கு தெரியும். அடுத்ததுக்கு போங்க, அல் ஜும்லத்துல் இஸ்மியா. இந்த பாடத்துல நீங்க படிச்ச ஒரு விஷயம்தான் அல் ஜும்லத்துல் இஸ்மியா. அரபு மொழியில ஜும்லாக்களை, ஜும்லாண்ட வாக்கியம் 2 வகையாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஒன்று ஜும்லா இஸ்மியா, இன்னொன்று ஜும்லா ஃபிஅலியா. ஜும்லா இஸ்மியாண்டா சுருக்கமாக இஸ்ம கொண்டு ஆரம்பிக்கிறது ஜும்லா இஸ்மியா சொல்லலாம். ஜும்லா ஃபிஅலியாண்டா ஃபியல் மூலமா ஆரம்பிக்கிறது ஜும்லா ஃபிஅலியா. ரைட். ஜும்லா இஸ்மியாவை நீங்க ஒன்று எடுத்தீங்கன்னா அதுல முபுத்ததான்னு ஒன்று இருக்கும்,
அதே மாதிரி ஹபர் அப்படின்னு ஒன்று இருக்கும். எந்த சொல்ல கொண்டு நீங்க அந்த ஜும்லா இஸ்மியாவை எந்த பெயர் சொல்ல கொண்டு ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு நாங்க முபுத்ததான்னு சொல்லுவோம். எதை பத்தி நீங்க பேச போறீங்களோ அதை நாங்க முபுத்ததான்னு சொல்லுவோம். அந்த சொல்ல பத்தி என்ன தகவல் நீங்க சொல்றீங்களோ அந்த தகவலுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? ஹபர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முடிகிறது ஹபராக இருக்கும். தகவல் முடிகிறது ஹபராக இருக்கும். சரியா? அப்ப ஜும்லா 2 வகை. ஜும்லா ஃபிஅலியா, ஜும்லா இஸ்மியா. நாங்க இங்க பார்க்க போறது ஜும்லத்துன் இஸ்மியத்துன். ஜும்லத்துன் இஸ்மியா. ரைட். ஜும்லா இஸ்மியாவுக்கு எப்படி இவங்க வரைவிலக்கணம் படுத்திக்கிறாங்க என்றால், ததகவ்வனு மின் கலிமத்தைனி, 2 கலிமாக்கள் அதுல 2 கலிமாக்கள் இருந்து அது உருவாகும். ததகவ்வன் உருவாகும் மின் கலிமத்தைனி, 2 கலிமாக்கள் இருந்து. அந்த 2 கலிமாக்களும் சேர்ந்து என்ன செய்யும்னா துஃபீதானி, அவை இரண்டும் அர்த்தம் கொடுக்கும், ஃபாய்தா கொடுக்கும். என்ன ஃபாய்தா கொடுக்கும்? மஅனன் தாம்மன், பூரணமான ஒரு கருத்தை கொடுக்கும். முஃபீதான பயன் தரக்கூடிய ஒரு கருத்தை கொடுக்கும். அதாவது அந்த 2 சொல்லோடையும் நீங்க வாக்கியத்தை என்ன செய்யலாம்? முற்றுப்புள்ளி வைக்கலாம், வாக்கியத்தை நிறுத்தலாம். ரைட்? வாக்கியத்தை நிறுத்தலாம். என்ன செய்யாது, அடுத்து அதுக்கு பிறகு இன்னொரு சொல்ல வேண்டிய அவசியம் தேவைப்படாது. அதுதான் ஜும்லா என்றால். வாக்கியம் என்றால் என்னென்றால், ஜும்லா என்றால் அது மானன் முஃபீத், ஒரு முஃபீதான பூரணமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும். தாமான பூரணம் தானே முஃபீத் என்ற பயனளிக்கக்கூடிய. ரைட். அந்த சொல்லுக்கெல்லாம் இப்ப அர்த்தம் உங்களுக்கு பெருசளவு நீங்க யோசிக்க தேவையில்லை. அப்ப ஒரு ஜும்லாவுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்டா, முஃபீதா, ஜும்லத்தன் முஃபீதா. அப்ப ஜும்லா இஸ்மியா ஜும்லத்துன் முஃபீதா துசம்மா, அதுக்கு பேர் சொல்லப்படும். ஜும்லத்தன் முஃபீதா, ஜும்லா முஃபீதா. அப்படின்னு பாருங்க, அதுக்கு உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவாகும். முஹம்மதுன் தாலிபுன் 2 சொற்களால உருவாகிருக்கு, 2 கலிமாயில இருக்கு. இந்த 2 கலிமாவும் சேர்ந்து எதை கொடுக்குது? பூரணமான ஒரு மான கொடுக்குது. இங்க நீங்க என்ன செய்யலாம்? ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம், நிறுத்தலாம். ஏன்? முஹம்மத் ஒரு மாணவன். அங்க முஹம்மதுன் என்று மட்டும் நீங்க சொன்னா நிறுத்த இயலாது. முஹம்மத் என்ன முஹம்மத், அவரை பத்தி நீங்க ஏதாவது சொல்லினா தான் முடியும் தானே. அப்ப தாலிபுன் என்று சொல்லும் பொழுது அங்க 2 சொல் வருது. இதுல உங்களுக்கு நிறுத்தவும் முடியும். அதுதான் முஃபீதா என்ற அர்த்தம். ஜும்லத்துன் முஃபீதா, கருத்து முழுமையான ஒரு கருத்தை தருது. அப்படி இருந்தா தான் ஜும்லா வாக்கியம். ரைட். இது ஜும்லா இஸ்மியா. காரணம், இஸ்ம கொண்டு ஆரம்பிச்சிருக்குது. 2 கலிமால முதலாவது கலிமா இஸ்மாக இருக்குது. அடுத்த 2 கலிமா இருக்கிறதா நாங்க இஸ்ம கொண்டு தான் ஆரம்பிச்சுக்கிறோம். முஹம்மதுன்றதை கொண்டு ஆரம்பிச்சுக்கிறோம். அதான் முபுத்ததா. அதுதான் நாங்க என்ன சொல்லுவோம்டா, முபுத்ததவுன் சொல்லுவோம். முபுத்ததா. ஏன்? முகமதை பத்தி தான் நாம பேச போறோம். முகமது ஆகிறவர் என்ன, அவரை பத்தி இப்ப நாங்க என்ன தகவல் சொல்றோமோ அதுக்கு பேர் தான் ஹபர். அவரை பத்தி என்ன தகவல் சொல்றோம்? தாலிபுன் ஒரு மாணவன். அப்ப அதுதான் ஹபர். தாலிபுன் ஹபர். நம்ம ஜும்லா இஸ்மியாவுல முபுத்ததாவும் ஒரு ஹபரும் கட்டாயமாக இருக்கும். ஜும்லா இஸ்மியாவுல ஒரு முப்ததாவும் ஹபரும். முப்ததா பெரும்பாலும் ஜும்லாவுடைய ஆரம்பத்துல தான் வரும். முஹம்மதுன் முப்ததா, தாலிபுன் ஹபர், ரெண்டும் சேர்ந்து ஜும்லத்துன் இஸ்மியா. ஏன்? 2 கலிமாக்களால உருவாகி பூரணமான கருத்தை தருது. அதே மாதிரி முஹம்மதுன் என்றது முப்ததா, ஒரு இஸ்மு கொண்டு ஆரம்பிக்கிற ஜும்லா இஸ்மியா. ரைட். அல்பாபு முகுலகுன், கதவு மூடப்பட்டுள்ளது. அல்பாபு முகுலகுன். அப்ப அல்பாபுன்றத முப்ததா. பாபை பத்தி என்ன சொல்ல போறோம்? தகவல். முகுலகுன், முகுலகுன்ன்றது ஹபர், முகுலகுன்ன்றது ஹபர். நீங்க என்ன படிக்கலன்னா முப்ததாவுக்கும் ஹபருக்கும் எப்பயுமே ரஃபு தான் வரும். முப்ததாவுக்கும் ரஃப் இருக்கும், ஹபருக்கும் ரஃபு தான் இருக்கும் தானே. அல்பாபு முகுலகுன், அல் மிந்தீலு வசிகுன். மிந்தீல பத்தி பேச போறோம். அதான் முப்ததா. அல் மிந்தீலு வசிகுன். ஹுவ ரைட். இங்க முஹம்மதுன் தாலிபுன், ஃபாத்திமத்து தாலிபத்துன். ஃபாத்திமா முப்ததா தானே, தாலிபத்துன் خبر. النافذة مفتوحة، نافذة مفتوحة مبتدأ خبر جملة اسمية. القهوة لذيذة، القهوة مبتدأ، لذيذة خبر جملة اسمية.
ஹுவ முஸ்லிமுன், ஹுவ முப்ததா, ஹுவன்றது அவன், அது ஒரு இஸ்ம், அதனால ஹுவ முப்ததா, முஸ்லிமுன் ஹபர். ஹிய முப்ததா ஒரு ضمير ஒரு இஸ்ம், ஹிய முஸ்லிமத்துன், ஹிய முஸ்லிமத்துன் அவள். ரைட். அப்ப ذلك قمر تلك شمس مبتدا خبر. ذلك அது நாம் ஒன்றை சுட்டி காட்டுறோம். ذلك முப்ததா, ذلك முப்ததா. அதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறோம்? அது قمر. ذلك قمر مبتدا خبر جملة اسمية، جملة اسمية. تلك شمس مبتدا وخبر جملة اسمية. نعم. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், ஹகீபத்து மன் ஹாதா, ஹகீபத்து மன் ஹாதான்னு சொல்லலாமா? சொல்ல இயலாது. ஏன் சொல்ல இயலாது? ஏன்னா இங்க நாங்க ஹாதான்னு சுட்டி காட்டுறது யார? யாரையும் அல்ல, ஒரு பொருளை தானே. ஹகீபாவை சுட்டி காட்டி ஹாதான்னு சொல்லணுமா? இல்ல, ஹகீபா முஅன்னஸ். அதனால என்ன சொல்லணும்? ஹகீபத்து மன் ஹாதிஹி. அடிப்படையில் எப்படி இருக்கும்? ஹாதிஹி ஹகீபத்து மன், ஹாதிஹி ஹகீபத்து மன் என்று இருக்கும். அதனால நாங்க என்ன செய்யணும் என்றால், அதை ஹாதான்னு சொன்னா பிள்ளை. ஹகீபத்து மன் ஹாதிஹி. நீங்க மண்ணை பத்தி பேசல தானே, மண்ணை பத்தி சுட்டி காட்டல. நான் யாரை சுட்டி காட்டுறோம்? ஹாதிஹி ஹகீபாவை சுட்டி காட்டுறோம். ஹகீபா முஅன்னஸ். அப்ப அதனால ஹகீபத்து மன் ஹாதிஹி, ஹாதிஹி ஹகீபத்து மன். என்ற கேள்வி வாக்கியம் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், கேள்விக்குரியது சொல் முற்படுத்தப்படணும். ஹகீபத்து மன்ன்றது கேள்வி, கேள்விக்குரிய சொல், அதை முற்படுத்திக்கிறோம். அதனாலதான் அடிப்படையில ஹாதிஹி இது ஹகீபத்து மன், யாருடைய ஹகீபன் இருக்கும். ரைட். அப்ப ஹகீபத்து மன் ஹாதிஹி. அல் குர்ஃபத்து மஃப்தூஹுன். பில. ஏன் பில? குர்ஃபா முப்ததா, மஃப்தூஹுன் خبر. غرفة مبتدا مفتوح خبر. சரிதானே? என்ன பிழை இருக்கு? பிழை. ஏன் பிழைண்டா, முபத்ததா எப்படி இருக்குது? முஅன்னஸாக இருக்குது. அல் குர்ஃபத்துன்ற முஅன்னஸ் தானே, பெண்பால். அவ ஹபரம் எப்படி நாங்க கொண்டு வரணும்டா, மஃப்தூஹத்துன், முஅன்னஸாக கொண்டு வரணும். அப்ப அல் குர்ஃபத்து மஃப்தூஹத்துன், அல் குர்ஃபத்து மஃப்தூஹத்துன், அதையும் நாங்க கவனிக்கணும். அப்ப இங்க முப்ததா எதுண்டா? உண்மையிலே ஹாதா தான் முப்ததா. ஆனா ஹாதா முப்ததாவாக இருந்தாலும் இந்த ஹபர்ல கேள்வி இருக்கிறதுனால ஹபர் முற்படுத்தப்பட்டிருக்குது. சரியா? அப்ப சில நேரத்துல முப்ததா முன்னுக்கு வரண்டு நாங்க சொன்னாலும் அது பொதுவானது. ஹபரை சில காரணங்களுக்காக வேண்டி முற்படுத்துவாங்க. அதுக்குத்தான் இது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. அதோட விரிவாக இன்னும் நீங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த 2 புத்தகங்கள்ல படிப்பீங்க. ரைட். இங்க முஹம்மதுன் தாலிபுன் என்றத இவங்க யாராப் சொல்லிக்கிறாங்க? முஹம்மதுன் முப்ததவுன், தாலிபுன் ஹபருன். தில்க ஷம்சுன், தில்க முப்ததவுன், ஷம்சுன் ஹபருன். طيب. الدرس الدرس السابع. இதுவும் இலகுவான ஒரு விஷயம், உங்களுக்கு தெரிஞ்சதுண்டு, அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சொல். தில்க, ஹாதா, ஹாதிஹி மாதிரி தில்க. தில்கங்கிறதும் இஸ்மு இஷாரா, இஸ்மு இஷாரத்தின் லில் முஃப்ரத், இதுவுமே ஒருமைக்குரியதான். இது லில் அல் முஅன்னஸ், முஅன்னஸ். தில்கங்கிறது முஅன்னஸ். ஆனால் ஹாதா ஹாதிஹி கரீபுக்குரியது, இது பஈத், தூரத்தில் உள்ளதை சுட்டி காட்டுறது தில்க. ஆக்கில் கைர் ஆக்கில் இரண்டுக்குமே பயன்படுத்தலாம். ஆக்கிலுக்கு உதாரணம் தில்க சுமையத்து, அவள் சுமையா. தில்க தபீபத்துன், தில்க தவீலத்துன், இதெல்லாம் ஆக்கில். அவள் டாக்டர், அவள் நீளமானவள். غير العاقل تلك بطة، تلك بيضة، تلك ناقة، تلك ناقة. இது غير عاقل. بطة، بيضة، ناقة எல்லாம் غير عاقل، غيرினை. இங்க ஏன் தில்க சுமையத்துன் என்று சொல்லல, ஏன் தபீபத்துன் என்று சொல்லியிருக்கிறாங்க? இது யாருக்கு தெரியும்? மம்னு சர்ஃப், அது சர்ஃப் செய்ய முடியாத எழுத்து. இது சுமையா என்ற சொல் மம்னூ மின ஸர்ஃப். ஏன் மம்னூ மின ஸர்ஃப்?
லாஸ்ட்ல துன் வராது, தூ தான் வரும். ஆமாம். ஏன் அது? ஏனென்று யாருக்கு சொல்லணும்? அது ஒரு ஆதிர்ஷம். அது ஒரு ஆதிர்ஷம். அலம். அது ஒரு பேச அலம் இயலாது. ஆம், அது ஒரு சொல்லுங்க. அலம், இன்னொன்னு அன்னஸ் உஸ்தாத். ஆம், அலமாகவும் அலமாவும் இருக்கு. முஅன்னதாகவும் இருக்கிறதுனால அதுல அது மம்னூம் மின ஸர்ஃப்ன்னு நீங்க பின்னால் வர பாடங்கள்ல படிச்சிருக்கிறீங்க ஏற்கனவே. ஹைர். இங்க தபீபத்துன்ன்றது முஅன்னஸ் தான். ஆனா அது அலம் அல்ல. தவீலத்துன் முஅன்னஸ், அலம் அல்ல. அலமாகவும் முஅன்னதாகவும் இருந்தது தான் மம்னூம் மின ஸர்ஃப். طيب, இப்ப அஸ்மாஉல் இஷாரா நாங்க படிச்சிட்டோம். முஃபரதுக்குரிய அஸ்மாஉல் இஷாரா 4ஐயும் படிச்சிருக்கிறோம். அஸ்மாஉல் இஷாரத்தி லில் கரீப், அஸ்மாஉல் இஷாரத்தி லில் பஈத். அதுல முதக்கருக்குரியது ஹாதா ஹுசைனுன், ஹாதா கமீசுன். முஅன்னதுல ஹாதிஹி ருகையத்து, ஹாதிஹி ஹதீகத்துன். இங்க ஆகில், ருகையா ஆகில், இது ஹதீகா கமீஸ் غير عاقل. அதே மாதிரி அஸ்மாஉல் இஷாரா பஈத்ல முதக்கருக்கு என்ன சொல்லலாம்? ذلك مؤذن، ذلك حجر. முஅன்னஸ்க்கு என்ன சொல்லலாம்? تلك ممرضة، تلك دجاجة. غير عاقل، عاقل. ரெண்டுக்கும் ஆகில் غير عاقل இரண்டுக்குமே உதாரணங்கள் தரப்பட்டிருக்குது. இது சின்ன விஷயம். ரைட், அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அசாஅத்து அப்பாஸின் ஹாதிஹி லா ஹாதிஹி சாஅத்து ஹாமிதின் தில்க சாஅத்து அப்பாஸின் தில்க சாஅத்து அப்பாஸின். இந்த உதாரணத்துல நாங்க படிச்ச பல விஷயங்களை உங்களுக்கு பார்க்கலாம் தானே. முதலாவது இருக்கிறது என்னண்டா ஹம்சத்து இஸ்திஃபாம். இஸ்திஃபாமுக்குரிய ஹம்சா நாங்க அதை பத்தி பார்த்தோம் ஏற்கனவே. ரைட், இஸ்திஃபாமுக்குரிய ஹம்சா வரும் பொழுது அது ஜவாப்ல என்ன வரும்? நாம் அல்லது லா ஆண்டு வரும். அதே மாதிரி ஹாதிஹி அப்படின்றது ஒரு இஸ்மு இஷாரா என்று நாங்க படிச்சுக்கிறோம். அதே மாதிரி தில்கன்றதும் இஸ்மு இஷாரா என்றும் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த அப்பாஸின் சாஅத்து அப்பாஸின் முதாஃப் முதாஃப் இலைஹி, சாஅத்து முதாஃப், அப்பாஸின் முதாஃபுன் இலைஹி. சாஅத்து ஹாமிதின் சாஅத்து முதாஃப், ஹாமிதின் முதாஃபுன் இலைஹி. இது நாங்க படிச்சது ஒரு ஞாபகப்படுத்திக்கிறோம். في هذا المثال இந்த உதாரணத்துல ஹம்சத்து الاستفهام ஹம்சத்து الاستفهام இருக்குது. அல் ஜவாபு அட ஜவாப் பினஅம் அவு லா, நாம்னு சொல்லணும் அல்லது லான்னு சொல்லணும். அசாஅத்து அப்பாஸின் ஹாதிஹி, இது அப்பாஸுடைய சாவா. அப்ப ஹாதிஹி என்றது இஸ்மு இஷாரத்தின் லில் முஅன்னஸில் கரீபி கைரில் ஆகில். இது முஅன்னஸுக்குரிய இஸ்முல் இஷாரா ஹாதிஹி என்றது. கரீப் பக்கத்தில் உள்ளது, கைர் ஆகிலுக்கு தானே. சான்றது ஒரு கைர் ஆகில் பக்கத்துல இருக்குது, முஅன்னஸா இருக்குது, அதனால ஹாதிஹி பயன்படுத்திக்கிறோம். தில்கங்கிறது இஸ்மு இஷாரத்தின் லில் முஅன்னஸில் பஈதி கைரில் ஆகில், கைர் ஆகில் தான் சுட்டி காட்டிக்கிறோம். ஒரு சான்ற கைர் ஆகில் அதை சுட்டி காட்டுறோம், தூரத்துல இருக்குது, அதனால இது முஅன்னஸுக்கும் புரியாது, சா முஅன்னஸ். طيب, ஹாமிதின் அப்பாஸின் என்றது இந்த உதாரணத்துல மேல முதாஃபுன் இலைஹி, அதனால ஜர்ரு வந்திருக்குது. ரைட், 8வது பாடத்துல நாங்க என்ன படிச்சோம் பாருங்க. அல் இஷாரத்து இலல் முஅர்ரஃபி பி அல். அதாவது அல் வரக்கூடிய சொல் இஷாராண்டா சுட்டி காட்டுறது. இஷாரா சரி, எதை சுட்டி காட்டுறோம்? இலல் முஅர்ரஃபி பில் அல், அல்ல கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்டது, அல்ல கொண்டு தாரிஃப் செய்யப்பட்டது. ரைட், இப்ப இங்க அர்ரஜுலு என்று இருக்குது. அர்ரஜுலுன்றது அதுல அல் இருக்குது, அதனால அது மாரிஃபா. அது மாரிஃபா, குறிப்பிட்ட ஒரு மனிதர் தான் எங்களுக்கு தெரியும், நாங்க ஒருத்தரை சுட்டி காட்டுறோம், அதனால அதுல அல் இருக்குது. அப்ப அப்படி அல் இருக்கக்கூடிய ஒரு சொல்ல நாங்க சுட்டி காட்டும் பொழுது எப்படி பயன்படுத்துறோம் என்று பாருங்க. ஹாதர் ரஜுலு என்ன அர்த்தம்? இந்த மனிதன், இந்த மனிதன். என்ன சொல்றோம்? இந்த மனிதன் ஹபர் என்ன? தாஜிருன், இந்த மனிதன் ஒரு தாஜிர், ஒரு வியாபாரி. இது ஹாதா ரஜுலுன் என்றா அது வேற. ஹாதா ரஜுலுன் இவர் ஒரு மனிதர். இங்க என்ன சொல்றோம்டா ஹாதர் ரஜுலு, இந்த மனிதர். ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, ஹாதா ரஜுலுன் இவர் ஒரு மனிதர்,
ஆனா இங்க இவர் ஒரு மனிதர் இல்ல. இங்க என்ன அர்த்தம்டா, இந்த மனிதர் இதோட ஜும்லா முடிக்கலுமா? ஜும்லா முஃபீதாவா இது ஹாதர் ரஜுலுன்னு சொல்றது? இல்ல, ஜும்லா முஃபீதா இல்ல. ஏன்? ஹபர் வரல, முபத்ததா மட்டும்தான் வந்திருக்கு தானே, ஹபர் வரல. இந்த மனிதர் என்ன, அவரை பத்தி நாங்க தகவல் சொல்லணும், அதான் ஹபர். என்ன ஹபர்? தாஜிருன், தாஜிருன். அப்ப இதுதான் ஜும்லா முஃபீதா முழுமையாக வரும் பொழுது. ரைட். அப்ப அர்ரஜுலு என்றது இங்க எதா வந்திருக்கேன்னா இந்த ஹாதாவுக்கு பகரமா வந்திருக்கு. இந்த ரஜுலு எடுத்துட்டு நாங்க ஹாதா தாஜிருன் என்றாலும் பிழை இல்லை. ஹாதா தாஜிருன் என்று பிழை இல்லை. இப்ப ரஜுல ஏன் கொண்டிருக்கிறோம்டா, அந்த அங்க சுட்டி காட்டினது இதுதான், இந்த அர்ரஜுலு சுட்டி காட்டின ஆள் அர்ரஜுலு. எனவே நாங்க இந்த மாதிரி இடத்துல இந்த மனிதர் என்று சொல்றது மாதிரி இடத்துல நாங்க இப்படித்தான் பயன்படுத்துறோம், ஹாதர் ரஜுலு, ஹாதர் ரஜுலு. ரைட். தாலிகர் ரஜுலு, அந்த மனிதர். தாலிகர் ரஜுலு என்ன முடியல, அந்த மனிதர் என்ன ஜும்லா முடியல. அந்த மனிதர் தபீபுன், ஒரு தபீப். ஹாதல் பைத்து, இந்த வீடு பாருங்க, ஹாதல் பைத்து, இந்த வீடு. ஹாதா பைத்துன்னா இது ஒரு வீடு, அது ஜும்லா முடியும் அப்படி வச்சால். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க என்னண்டா ஹாதல் பைத்து, இந்த வீடு, லித்தாஜிரி, தாஜிருக்கு உரியது. இப்ப உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும் தானே. அப்ப லித்தாஜிரியன் வந்தா தான் இந்த வாக்கியம் என்ன செய்யும், பூரணமாகும். ஹாதல் பைத்து லித்தாஜிரி, தாலிகல் பைத்து, அந்த வீடு, அது ஒரு வீடு என்ன சொல்லுவோம், தாலிக பைத்துன், தாலிக பைத்துன், அந்த வீடு என்று சொல்லும் பொழுது தாலிகல் பைத்து சொல்றோம் தானே. தாலிகல் பைத்து லித்தபீபி, அது ஒரு வீடுன்னா நாங்க அது கொண்டு வர மாட்டோம், எப்படி சொல்லுவோம், தாலிக பைத்துன். ஆனா இங்க அப்படி சொல்லல, தாலிகல் பைத்து, அந்த வீடு. இன்னும் முபத்ததா மட்டும் தான் வந்திருக்கு. என்ன அந்த வீடு? லித்தபீபி, தபீபுக்குரியது. அப்ப லித்தபீபி என்றதுதான் ஹபருடைய இடத்துல இருக்குது. ரைட். இங்க பாருங்க இப்படி சொல்லலாமான்னு பாருங்க. ஹாதர் ரஜுலு தாஜிரு, இப்ப ஜும்லா முடியுமா? ஹாதர் ரஜுலு தாஜிரு என்றால் முற்றுப்புள்ளி வைக்கலாமா? இல்ல. ஏன் முற்றுப்புள்ளி வைக்கலாது? வாக்கியம் முடியல. ஏன் முடியல பாருங்க. ஹாதர் ரஜுலு தாஜிரு, இந்த வியாபாரியான மனிதர். ஹபர் வந்திருக்கா? ஹபர் வரல. இந்த வியாபாரியான மனிதர். இப்ப தாஜுர் என்றதும் எதை வர்ணிக்கிறது கொண்டு கல் போட்டிக்கிறதுனால ஏற்கனவே உள்ள அந்த ரஜுல நாத் பண்றதுதான் கொண்டு தாஜுர்ன்றது இங்க நாத்தா தான் இருக்கு, ஹபர் இல்ல. தாஜுர் என்கிறது இங்க ரஜுல பத்தி வர்ணிச்சு. அப்ப நாங்க தமிழுக்கு கருத்து சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்டா, இந்த மனிதர் ஒரு வியாபாரி சொல்லலுமா? இங்க சொல்லல, மேலுள்ளதுக்கு சொல்லலும் ஹாதர் ரஜுலு தாஜுருன், இந்த மனிதர் ஒரு வியாபாரின்னு சொல்லலும். கீழுள்ளதுக்கு அப்படி சொல்லலுமா? இல்ல. இங்க அத்தாஜுர் சொல்லி நாத்தா வந்திக்கு. எதுக்கு நாத்தா வந்திக்கு? ஹபர் அல்ல, அர்ரஜுலுக்கு நாத்தா வந்திருக்கு. அப்ப இங்க அர்த்தம் எப்படி கொடுக்கணும் நாங்க? ஹாதர் ரஜுலு தாஜிரு, வியாபாரியான இந்த மனிதர். ஜும்லா முடியல, அதனாலதான் பிழை. வியாபாரியான இந்த மனிதர் ஏதாவது ஒன்று நாங்க சொன்னா முடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப முடிஞ்சில்ல. அப்ப இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வச்சா பிழை தானே. ஹாதர் ரஜுலு தாஜிரு, வியாபாரியான இந்த மனிதர். மேல உள்ள ஜும்லா சரி, ஏன்னா ஹாதர் ரஜுலு தாஜிரு. இங்க பிழை, ஹாதர் ரஜுலு தாஜிரு முடியல, ஜும்லா இல்லை இது, ஏதாவது பின்னால வரணும். ஹாதர் ரஜுலு தாஜிரு தய்யிபுன், ஒரு நல்லவர் அல்லது சாலிஹுன், சாலிஹானவர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல் ஹபர் வந்தா தான் ஜும்லா முடியும். அதனாலதான் இங்க உங்களுக்கு இது பிள்ளை என்று காட்டிக்கிறான். சரியா? தாலிகர் ரஜுலு தபீபு, தபீபுன்னு வந்திருக்குது, அது பிள்ளை. ஏன்னா அல் வந்தா என்ன செய்யாது, அல் வந்தா தன்வீன் வராது, அல் வந்தா தன்வீன் வராது. அப்ப இங்கேயும் தாலிகர் ரஜுலு தபீபுன்னு சொன்னாலும், தன்வீன் வராம சொன்னாலும் அது பிழை. என்றா அந்த வைத்தியரான அந்த மனிதர் தான் இங்க அர்த்தம். மேல என்ன? தாலிகர் ரஜுலு தபீபுன், அந்த மனிதர் தபீபுன், ஒரு வைத்தியர். ரைட். அப்ப இரண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. ரைட். அது மாதிரி நீங்க வாக்கியங்களை வரும் பொழுது நீங்க அதை புரிஞ்சு கொள்ளலாம். ஆரம்பத்தில் சில நேரம் உங்களுக்கு அது புரிகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் அது உங்களுக்கு
தெரிய வரும். இப்போதானே ஃபர்ஸ்ட்ல ஒரு சில நேரம் நான் பாடத்திலையும் அது விளங்கப்படுத்தி இருக்கிறேன். திரும்ப பார்க்கும் பொழுது என்ற முதல் முறையாக பார்க்கும் பொழுது முதலாக படிக்கிறதுனால எங்களுக்கு முழுமையாக விளங்கிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பல முறை படிக்கும் பொழுதுதான் சில விஷயங்கள் எங்களுக்கு புரிய வரும். எங்களுக்கு இது ஒரு புதிய ஒரு மொழி என்றதுனால அந்த நிலை இருக்கும். அது ஒரு ஆச்சரியமானதோ அல்லது எங்களுக்கு எங்களுக்கு அறிவில்லை என்றோ நான் டேலண்ட் இல்லை என்றோ அதுக்கு அர்த்தம் இல்லை தானே. லிமன் லிமன் அதுக்குத்தான் நாங்கள் மொழியை என்ன செய்யணும்டா நிறைய பயன்படுத்தணும். மொழியை பயன்படுத்தினா தான் எங்களுக்கு அந்த மொழியை வெறுமனே நகவை மட்டும் படித்து எங்களுக்கு மொழியில சரியாக புரியலாம். மொழியை பயன்படுத்தும் பொழுதுதான் அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றது, அதை நிறைய வாசிக்கும் பொழுது, அதை இஸ்திமா கேட்கும் பொழுது, அந்த மாதிரி மொழியுடைய மகாராத்துக்களை நாங்கள் பயன்படுத்தும் பொழுதுதான் மொழியுடைய நடை வந்து எங்களுக்கு என்ன செய்யும், பிடிபடும். ரைட். லிமன் அடுத்த சப்ஜெக்ட் வாங்க. இப்போ அதை முடிஞ்சு இப்போ ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சா அதுல யோசிச்சிக்கப்படாது. அதை விட்டுறணும். அதுக்கு பிறகு அது திரும்ப உங்களுக்கு பார்க்கணும் வேண்டாம், திரும்ப ரெக்கார்டிங் போய் பார்க்கலாம். அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரெண்டும் கெட்டான நிலைமை ஆயிடும். வர விஷயம் விளங்காது, நடந்து போன விஷயமும் விளங்காது. சரி, ரைட். சிந்தனை செஞ்சிடும், திசை திருப்பப்பற்றும். ஹைரும் சைத்தான் அப்படிதான் இருப்பான். நல்ல விஷயங்கள் படிக்கும் பொழுது எங்களோட சிந்தனை எங்க திசை திருப்புறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான் தானே. ஹைர். லிமன் 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 என்றது சுஆலுன் அனில் ஆக்கில். ஆக்கில பார்த்து கேட்கும் பொழுது நான் லிமன் என்று பயன்படுத்தலாம். துறை உள்ளவங்களை பார்த்து கேட்கும் பொழுது லிமன் யாருக்குரியது தானே. லிமன் ஹாதல் பைத்து, லிமன் ஹாதல் பைத்து, ஹாதல் பைத்து லித்தாஜிரி, லிமன் ஹாதல் பைத்து, ஹாதல் பைத்து லித்தாஜிரி. ரைட். இப்படித்தான் நாங்க லிமன் என்ன பயன்படுத்துறோம். லிமன் தாலிக்கல் பைத்து, தாலிக்கல் பைத்து லித்தபீபி, தாலிக்கல் பைத்து லித்தபீபி. ரைட். அப்ப லிமன் என்றது மண் மாதிரி ஆக்கிலுக்கு தான் நாம பயன்படுத்தணும். இருக்குது அவ்வளவுதான். அடுத்தது என்னண்டா அமாம ஹல்ஃப. அமாம ஹல்ஃப. அமாமண்டா உங்களுக்கு தெரியும், முன்னால, ஹல்ஃப பின்னால. இந்த ரெண்டு சொல்லுக்கும் நாங்க அரபுல என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி வரக்கூடிய சொல்லுக்கு தர்ஃபன் சொல்லுவோம். நீங்க பிறகு படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். தர்ஃபன்டா என்னண்டா காலத்தை அல்லது இடத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். ஒரு காலத்துல நடந்து ஒரு செயல் ஒரு காலத்துல நடக்குது அல்லது ஒரு இடத்துல நடக்குதுண்டா ஒரு வாக்கியத்துல அந்த இடத்துக்கு அந்த காலத்துக்கு நாங்க என்ன சொல்லுவோம், தர்ஃப்னு சொல்லுவோம். ரைட். அமாம ஹல்ஃபன்றது தர்ஃபாகத்தான் வரும். எப்பயுமே தர்ஃபாகத்தான் வரும். ஏன்னா ஒரு இடத்தை தான் குறிக்கும். அது முன்னால அல்லது பின்னாலன்னு சொல்லும் பொழுது ஒரு இடம் அது. ரைட். அப்ப இது ஒரு தர்ஃபு மக்கான். மக்கான் இடம், இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு தர்ஃபுகள். அமாம, ஃபௌக, அதெல்லாம் அந்த மாதிரி தான். ஹல்ஃப, தஹ்த. ரைட். இப்ப பாருங்க, இப்ப எங்களுக்கு இந்த அமாம ஹல்ஃப ரெண்டு மட்டும் தான் பார்க்க போறோம். அஸ்ஸபூரத்து அமாம துல்லாபி, அஸ்ஸபூரத்து அமாம துல்லாபி. பிளாக் போர்டு வந்து மாணவர்களுக்கு முன்னால இருக்குது. அஸ்ஸபூரத்து அமாம துல்லாபி, அஸ்ஸபூரத்து ஹல்ஃபல் முதர்ரிசி, பின்னால. ஐன சய்யாரத்துல் இமாமி ஹிய அமாமல் மத்ரசதி, ஹிய அமாமல் மத்ரசதி. ரைட். இதுல எல்லாம் என்ன பாக்குறீங்கன்னா ஹல்ஃப அமாமன்றதெல்லாம் வந்திருக்குது. ரைட். ஆனா இந்த ஹல்ஃப அமாம இதுக்கு பின்னால வர சொல் வந்து எப்படி வரும்டா முதாஃப் இலைஹியா தான் வரும். ஹல்ஃப முதாஃபாகவும் அமாம முதாஃபாகவும் அது பின்னால வர சொல் முதாஃப் இலைஹியாகவும் தான் வரும். அப்ப நாங்க இதாஃபத் செஞ்சுதான் இந்த சொற்களை கொண்டு வரோம். அமாமல் முதர்ரிசி, ஹல்ஃபல் முதர்ரிசி என்று. பாருங்க. ஐன ஜலச ஹாமிதுன், ஹாமித் எங்கே உட்கார்ந்தார், அமர்ந்தார். ஜலச ஹல்ஃப மஹ்மூதின், மஹ்மூதுக்கு பின்னால் அமர்ந்தார். அமாம துல்லாபி, துல்லாபுக்கு முன்னால். தயப் ஜலச ஹல்ஃப மஹ்மூதின். இதுல ஹல்ஃப முதாஃப், மஹ்மூதின் முதாஃபுன் இலைஹி. அப்ப இந்த அமாம ஹல்ஃப வந்து நான் ஒரு சொல்லோட சேர்த்து வரும் பொழுது அதுக்கு பின்னால வர சொல் முதாஃபுன் இலைஹியாக தான் வரும். ஹல்ஃப மஹ்மூதின் அமாம துல்லாபி, இப்படித்தான் நாங்க சொல்லணும். ரைட். இதுல பாருங்க, ஹாதல் பைத்து
லித்தாஜிரி என்று இருக்குது. ஹாதல் பைத்து லித்தாஜிரி. இங்க லித்தாஜிரி தாஜிருக்கு உரியது. இங்க ஒரு லாம் சேர்த்திருக்கிறோம் தானே. அத்தாஜிர் என்றதுல ஒரு லாம சேர்த்து என்ன சொல்றோம்டா லித்தாஜிரி லித்தாஜிரின்னு சொல்றோம். யாரும் மைக் போட்டிக்கிறீங்க? உம்மு சல்மா ஆஃப் பண்ணுங்க. ஹாதல் பைத்து லித்தாஜிரி. லித்தாஜிரி என்றது இங்க நாங்க ஒரு லாம் சேர்த்திருக்கிறோம். அத்தாஜிர்ல ஒரு லாம சேர்த்தா லித்தாஜிர் தானே. இந்த லாம் வந்து என்ன எடுத்து மின், இலா, அலா, ஃபி, பா அது மாதிரி ஒரு ஹர்ஃபு ஜர், ஒரு ஹர்ஃபு ஜர். அதனாலதான் தாஜிருக்கு செஞ்சுக்கிறோம், ஜர்ரு செஞ்சுக்கிறோம். அப்ப அல்லாமு ஹர்ஃபு ஜர்ரின், அல்லாமு ஹர்ஃபு ஜர். அதே மாதிரி லித்தபீபி என்று சொல்லும் பொழுது இந்த லீ வந்து ஹர்ஃபு ஜர், லீ ஹர்ஃபு ஜர். அதனால லித்தபீபி, லில் முதர்ரிசி, லி முஹம்மதின் என்று நாங்கள் என்ன செய்கிறோம், லாம் வந்தாலும் ஜர்ரு செய்கிறோம். அப்போ ஹரூஃபுல் ஜர்ரில் ஃபீ, லா, லா, மின் என்றெல்லாம் இருக்கிற மாதிரி அதில் ஒன்று தான் லாம், லி என்று வாரது. லாம் என்றா என்ன, லி என்று வார அந்த ஹர்ஃப். ரைட், அது ஒரு விஷயம். இப்போ இதை பாருங்க, இதில் என்ன இருக்குண்டா, நாங்கள் ஏற்கனவே பார்த்து இந்த வாக்கியம், இந்த ஜும்லா ஹாத ரஜுலு தாஜிருன் என்று பார்த்தோம் தானே. இதுல எது முபத்ததாண்டா ஹாதா, ஹாதான்றது முபத்ததா, இது இவர் தானே, இந்த. ரைட், அப்ப ஹாதா முபத்ததா, இது ஒரு ஜும்லா இஸ்மியா, இஸ்ம கொண்டு ஆரம்பிச்சு ஹாதான்ற ஒரு இஸ்முல் இஷாரா இஸ்ம். அப்ப அதுதான் முபத்ததா, நாங்கள் ஒன்றை சுட்டி காட்டுறோம். அப்ப ஹாதாண்டு இது முபத்ததா இந்த வாக்கியத்துல. எது ஹபர், ஹாதர் ரஜுலு இந்த மனிதர் என்று சொன்ன உடனே ஹபர் வரல, இன்னும் முடிவு வரல. முடிகிறதுதான் ஹபர். என்ன சொல்றோம் முடிவு, தாஜிருன், அதான் முடிவு. இந்த மனிதர் ஒரு தாஜிர், அதான் ஹபர். ரைட், அப்ப இந்த ஹாதா முபத்ததா, ரஜுல் என்ன சொல்றோம். அப்ப ஹாதா ரஜுல்ன்றது, ஹாதான்றது முப்ததா, தாஜிர்ன்றது ஹபர். இடையில இருக்கிற ரஜுல் என்னண்டா அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்டா பதல். பதல்ண்டா என்னண்டா பிரதி. பதல்ன்றது அரபுல என்ன அர்த்தம்டா பிரதி. பிரதி என்றா என்னண்டா, இப்ப ஹாதாண்டு நாங்க எதை சொல்லிக்கிறோம், ஹாதாண்டு நாங்க சொல்றதும் ரஜுலன்னு சொல்றதும் ஒன்றதான் தானே. ஹாதர், இப்ப நீங்க இந்த ரஜுல நீக்கிடலாம், பதல நீக்கிடலாம். அதுக்கு ஹாதாவுக்கு பிரதியாக ஹாதா இவர் என்றால், ரஜுல் இந்த மனிதர், தாஜிருன் ஒரு ஒரு வியாபாரி. அப்ப நாங்க என்றால் என்ற மாதிரி தமிழ்ல விளங்குறதுக்காக வேண்டி அர்த்தம் கொடுப்பாங்க. பழைய நான் படிக்கிற முறையில என்றால் அப்படி என்று அர்த்தம் கொடுப்பாங்க தானே. ஹாதா, ஹாதா என்றால் இவர், தாஜிருன் ஒரு வியாபாரி. ரஜுல் என்று ஏன் கொண்டிருக்கிறோம்டா ஹாதா இன்னும் தெளிவுபடுத்திக்கிறோம். அதுக்கு பதில் ஒரு பதில் ஒன்று கொண்டிருக்கிறோம், அதுக்கு ஒரு பிரதி ஒன்று கொண்டு. ஹாதா ஹாதர் ரஜுல் இந்த மனிதர், தாஜிருன் ஒரு வியாபாரி. நீங்க ஹாதர் ரஜுல் சொன்ன உடனே வாக்கியம் முடியாது. ஏன்னா அங்க முபத்ததா மட்டும்தான் இருக்கு, ஹபர் வந்தா தான் வாக்கியம் முடியும். ரைட், அப்ப ஹாதா முபத்ததான்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு பதில் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், அர் ரஜுல்னு கொண்டிருக்கிறோம். ஹாதர் ரஜுலு இந்த மனிதர், தாஜிருன் ஒரு வியாபாரி, ஒரு வியாபாரி. இவர் என்றால் மனிதர், இந்த மனிதர் தாஜிருன் ஒரு வியாபாரி. ரைட், அப்ப ஹாதர் ரஜுலு தாஜிருன் என்ற வாக்கியத்துல ஹாதா முபத்ததா, அர் ரஜுலு பதல், தாஜிருன் என்கிறது ஹபர். இது ஒரு ஜும்லா இஸ்மியா, ஜும்லத்துன் இஸ்மியா. அதே மாதிரி தாலிகல் பைத்து ஜும்லா முடியல. தாலிகல் பைத்துன்றது முபத்ததா மட்டும்தான் அங்க இருக்கு. தாலிக முபத்ததா, அல் பைத்துன்றது பதல், தாலிகாக்கு பர்மம் வந்திருக்குது. தாலிக என்று அல் பைத்தை நாங்க எடுத்து போட்டாலும் ஜும்லா பூரணம் தான். ஏன்னா பதில் வந்து உம்தா இல்ல, பதில் வந்து ஒரு ஜும்லாவுடைய முக்கியமான பகுதி அல்லது ஒரு ஃபதுலா மேலதிகமான உண்டு. ரைட், தாலிகா லித்தபீபின்னு சொன்னாலும் சரி, ஒரு வீட்டை காட்டி சுற்றி காட்டி தாலிகா அது லித்தபீபி, தபீபுக்குரியது. பைத்தன்றது நாங்க ஒரு பதிலாக பிரதியாக தெளிவுபடுத்துறதுக்காக வணந்திக்கிறோம். தாலிகல் பைத்து லித்தபீபி, தாலிகல் பைத்து லித்தபீபி. தாலிக முப்ததா, அல் பைத்துன்றது இங்க பதல், லித்தபீபி என்றது ஹபருடைய இடத்துல இருக்குது. ரைட், அதே மாதிரி மேல பார்த்த அந்த ஜும்லாவில் அமாம ஹல்ஃபன்றது நான் சொன்னோம் தர்ஃபு மக்கான்.
தர்ஃபு மக்கான், இடத்தை குறிக்கக்கூடிய தர்ஃப் தானே. தர்ஃப் ஜமானும் இருக்கு. தர்ஃப் ஜமான்டா காலத்தை குறிக்கக்கூடிய. இங்க இது தர்ஃப் மக்கான், இடத்தை குறிக்கக்கூடிய தர்ஃபுகள். ரைட். அதே மாதிரி நாங்க ஏற்கனவே பார்த்த ஹுரூஃபுல் ஜர்ரில், ஜருடைய ஹர்ஃபுகள்ல மின் என்று கொண்டு பார்த்தோம். இந்த மின் வந்து என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? துஃபீதுல் பிதாயா, ஒன்றோட ஆரம்பம் என்று அர்த்தத்தை கொடுக்கும். ذهبت மினல் பைத்தி, வீட்டிலிருந்து போனேன். ரைட். அப்ப ஆரம்பத்தை குறிக்கும். இலான்றது என்ன அர்த்தம் குறிக்கும்? துஃபீது நிஹாயா, நிஹாயா என்ற ஃபாயிதாவை கொடுக்கும், முடிவுன்றதை கொடுக்கும். தஹப்து மினல் பைத்தி இலல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுக்கு போனேன், மஸ்ஜித் வரையில் போனேன். அப்ப அது முடிவு. அப்ப இலான்றது முடிவை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். ஃபி என்றது எதை குறிக்க பயன்படுத்தப்படும்? ஃபி வந்து வர்ஃபியாவை குறிக்கும். தர்ஃபியாண்டா ஒரு இடம் அல்லது காலம், ஒரு காலத்துல ஒரு செயல் நடக்குது. அப்ப நாங்க அந்த இடத்துல அல்லது ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருக்கு, ஒரு காலத்துல இருக்குதுண்டா நாங்க ஃபிய பயன்படுத்துவோம் தானே. அல் இமாமு ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜித்ன்ற ஒரு இடம். அப்ப அதனால ஃபில் மஸ்ஜிதி தானே. அதே மாதிரி காலத்தை சொல்றதுக்கு பயன்படுத்தலாம். ஃபி ஃபில் உஸ்பூஇல் மாதி, சென்ற வாரத்திலே. அப்ப வர்ஃபியா, ஃபி வந்து வர்ஃபியான்னு செய்யும், குறிக்கும். அலான்றது துஃபீதுல் இஸ்திஅலா, இஸ்திஅலாண்டா ஒன்றுக்கு மேலே இருக்கிறது, மேலே இருந்து இருக்கிறது, அலான்றது குறிக்கும். அல் கிதாபு அலல் மக்தபி, மக்தபுக்கு மேலே. இந்த சொற்கள்லாம் நீங்க பாடமாக தேவையில்ல, உங்களுக்கு புரிஞ்ச போதும். சரியா? அல்லாமு துஃபீதுல் மில்க், இந்த லாம் எதுக்கு நான் கொண்டு வரேன்? லித் தபீபி என்றதெல்லாம் மில்க குறிக்கிறதுக்கு. மில்க் என்ன? ஒன்றுக்கு ஒருத்தருக்கு உரியது, உரிமையானது, சொந்தமானது என்றது குறிக்கிறதுக்கு. ஹாதாலிக்கல் பைத்து, அந்த வீடு, லித் தபீபி, தபீபுக்கு சொந்தமானது, அவருக்கு உரியது, உரிமையை அவருக்கு சொந்தம் என்றது குறிக்கிறதுக்கு தான் இந்த லாம நாங்க சிறும் பயன்படுத்துறோம். ரைட். பாடம் இப்படி நாங்க கொஞ்சம் அவசரமா போறோம். என்ன அவசரமா போறீங்க? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி எனக்கு கேட்கப்படாது. நீங்க இன்ஷால்லா ரெக்கார்டிங் போட்டுன்னு செய்யலாம், கேட்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு மீட்டல். இது உங்களுக்கு முக்கியம் அல்ல. நாங்க ஏற்கனவே படிச்ச 30 பாடமும் தான் முக்கியம் தானே. இது மேலதிகமான ஒரு தகவலுக்காக, நீங்க படிச்ச விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்காக இன்ஷா அல்லாஹ். خير. الدرس التاسع. நாங்க 9வது பாடத்துல என்ன படிச்சோம்? அந்நாத்து வல் மனூத். அந்நாத்து வல் மனூத். நாத் மனூத் என்ற ஒரு சப்ஜெக்ட் படிச்சோம். நாத் மனூத்துக்கு இன்னொரு பேர் என்னண்டா அஸ்ஸிஃபத்து வல் மௌசூஃப் சொல்லலாம். ரைட். இப்ப இந்த உதாரணத்தை பாருங்க. ஹாதா الرجل الكريم طبيب. தானே, இந்த சங்கையான மனிதர் அல்லது இந்த கொடை வள்ளலான மனிதர், ரைட், தபீபுன், ஒரு தபீப், ஒரு வைத்தியர். ஹாதா الرجل الكريم தபீபுன். தபீபுன் கபர் எங்களுக்கு தெரியும், எல்லாம் தாவல் முடியுது. ஹாதா الرجل الكريم, இந்த கரீமான இந்த மனிதர் என்றது முப்ததா இருக்குது. சரி. ரைட். தபீபுன் என்ற கபர். அதால் நீங்க பேச போறோம். என்ன சொல்றோம்டா, இப்ப அர்ரஜுலு என்றதை நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்டா கரீமு என்ற சொல்லால வர்ணிச்சுக்கிறோம். இந்த சிவப்புல இருக்கிறது தான் என்ன நாத் என்ற வர்ணிக்கப்பட்டிருக்குது. வர்ணித்த சொல் எதை வர்ணிக்கப்பட்டது? அது மனோத்தது அர்ரஜுல். அப்ப இந்த மனிதர் எப்படியான மனிதர்? கரீமான மனிதர், ஒரு வள்ளலான தாராளத்தன்மை உள்ள ஒரு மனிதர் தானே என்று கரீம் என்று நாங்க ரஜுல வர்ணிச்சுக்கிறோம். ரைட். ஹாதர் ரஜுலுல் கரீமு தபீபுன். இப்ப எங்களுக்கு சும்மா சாதாரணமா சொல்லலாம் ஹாதர் ரஜுலு தபீபுன்னாலும் பிழை இல்லை. நான் மேலதிகமான ஒன்றுதான் நாத்தன்றதும் மேலதிகமான ஒன்று, மேலதிகமான ஒன்று. ரைட். நாத்தங்களுக்கு எடுத்து போட்டாலும் ஜும்லா பூரணம் தான் தானே. நாத்தங்கிறது ஒரு ஃபதுலா தான், உம்தா இல்லை. மேலதிகமான ஒன்று தான், உம்தா இல்லை, அடிப்படையான ஒன்று அல்ல தானே. முப்ததா வந்து உம்தா, அடிப்படையான ஒன்று, ஒரு ஜும்லால கட்டாயம் இருக்கணும். ஹபர் ஒரு ஜும்லால கட்டாயம் இருக்கணும். ரைட். இங்க நீங்க நாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை. இங்க முக்கியம் என்னண்டா நாத்தண்டா என்னன்னு நீங்க புரியணும் தானே. நாத்தன்றது ஒரு சொல்ல வர்ணிக்க வரக்கூடிய இன்னொரு சொல். இப்ப ரஜுல வந்து நாங்க கரீம் என்ற சொல்லால என்ன செஞ்சுக்கிறோம்? வர்ணிச்சுக்கிறோம். அப்ப நாங்க கரீமுக்கு என்ன சொல்லுவோம்டா நாத் என்று சொல்லுவோம். வர்ணிக்கப்பட்ட ரஜுலுக்கு என்ன சொல்லுவோம்? மனூத் என்று சொல்லுவோம். சிஃபத் மௌசூஃப் என்று சொல்லலாம். ரைட். இந்த உதாரணத்தை நீங்க பாருங்க. இப்ப அப்பாசுன்,
அப்பாஸ் ஆகிறவர். தாஜிருன் கனியும், ஒரு தாஜிர் வியாபாரி. இதோட ஜும்லா முடிஞ்சு உண்மையிலே தானே. முப்ததாம் இருக்கு, ஹபரும் இருக்கு. அப்பாஸ் முப்ததா, தாஜிர் ஹபர். தாஜிரை பத்தி நாங்க மேலதிகமா என்ன செஞ்சுக்கிறோம்டா, எப்படியான தாஜிர், சும்மா தாஜிர் இல்ல அவரு வர்ணிச்சுக்கிறோம். கனியுன், ஒரு பணக்கார தாஜிர் தானே. கனியுன், கனியான ஒரு தாஜிர். அப்ப இந்த வர்ணிக்கிற சொல்லுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம்டா, நாயத்தன்று சொல்றோம். வர்ணிக்கப்பட்ட சொல்லுது தாஜிர், அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், மன்ஊத், வர்ணிக்கப்பட்டது. ரைட். அப்பாசுன் தாஜிருன் கனியுன். அப்ப இது நாத், இது மனூத். இந்த மனூத் இங்க வந்து மனூத் எது, ஹபர். ஹபர் தான் இங்க மனூத்தாக இருக்குது. அப்பாஸ் முப்ததா, தாஜிர் ஹபர் தானே. அந்த ஹபருக்கு ஒரு நாத்தை நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், புணர்ந்திக்கிறோம். அப்பாசுன் தாஜிருன் கனியுன். இங்க ரஜுல்ன்றது பதல், ஹாதான்ற முப்ததா, அதுக்கு பதல் தான் ரஜுல். அதை வர்ணிக்கிறதுக்கு இன்னொரு நாத்து கொண்டு வந்திக்கிறோம் தானே. அல் கரீம்ன்றது நாத். சரியா? பாருங்க, அல் அரபியத்து லுகத்துன், இதோட ஜும்லா முடியுது. அல் அரபியத்து லுகத்துன்டா, அரபு ஒரு மொழி, அரபியான்றது ஒரு மொழி. ரைட். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்னொரு வர்ணனை கொண்டு வந்துக்கிறோம், ஜமீலத்துன். அப்ப ஜமீலத்துன் நாத், எதுக்கு நாத், இந்த ஹபருக்கு, இந்த புலுகான்ற சொல்லுக்கு நாத்தா இருக்கு. அப்ப அந்த வர்ணிக்கப்பட்ட சொல்லத்தான் நாங்க மனூத் என்று சொல்றோம். அப்ப வர்ணிக்கிற சொல்லுக்கு நாத் என்றும், வர்ணிக்கப்படுற சொல்லுக்கு மனூத் என்றும் நாங்க சொல்லுவோம். ரைட். அல் மிர்வஹத்து ஃபில் குர்ஃபத்தில் கபீரத்தி. அல் மிர்வஹத்து ஃபில் குர்ஃபா என்றால் வாக்கியம் முடிச்சு. மிர்வஹா உர்ஃபாவில் இருக்குது. ரைட். அந்த உர்ஃபாவை பத்தி நாங்க இன்னும் வர்ணிச்சுக்கிறோம். எப்படி வர்ணிச்சுக்கிறோம், அல் மிர்வஹத்து ஃபில் குர்ஃபத்தில் கபீரத்தி, பெரிய குர்ஃபாவில் மிர்வாஹா இருக்கிறது. மிர்வாஹாவாகிறது ஃபில் குர்ஃபத்தில் கபீரத்தி, பெரிய குர்ஃபாவில் இருக்குது. அப்ப குர்ஃபாவை நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்னா அல் கபீரான்ற சொல்லால வர்ணிச்சுக்கிறோம். அல் கபீரா நாத், அல் குர்ஃபான்றது மனூத். இது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இல்லாட்டி மிர்வாஹா கூட வர்ணிக்கலாம். இந்த இடத்துல அல் மிர்வஹத்துல் கபீரத்து சொல்லலாம். அல் மிர்வஹத்துல் கபீரத்து ஃபில் குர்ஃபத்தி, குர்ஃபாவில் இருக்கிறது. அப்ப அங்க வர்ணிக்கப்பட்டது மிர்வாஹா. ரைட். எதையும் எந்த சொல்லையும் என்ன செய்யலாம், நாங்க இந்த ஒரு இஸ்மையும் இன்னொரு இஸ்மால வர்ணிக்கலாம், நாத்து கொண்டு வரலாம். இங்க நாத்து கொண்டு வந்திருக்கிற நாங்க குர்ஃபாவுக்கு. சரியா? ரைட். அதுல இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குன்னா பாப்போம். அல் கூபு லில் முதர்ரிஸில் ஜதீதி. அல் கூபுல் லில் முதர்ரிசி, கூப் கோப்பை யாருக்குரியது, கப் முதர்ரிசுக்குரியது. எந்த முதர்ரிசு, அல் ஜதீதி, புதிய முதர்ரிசுக்கு உரியது என்று நாங்க இங்க முதர்ரிச இன்னும் கொஞ்சம் வர்ணிச்சுக்கிறோம். ரைட். அப்ப இதுக்கு தான் நாத், அதுக்கு முன்னால வர்றது மனூத். நாத்து பின்னாலையும் மனூத் முன்னாலையும் என்ன செய்யும், ஜும்லாவில் வரும். இன்னொரு விஷயம் என்னண்டா, நாத் என்ன செய்யும்டா மனூத்த மாதிரியே இருக்கும். நாங்க ஏற்கனவே பார்த்தோம், ஜர்ரு வார இடத்துல மனூத்துக்கு ஜர்ரு இருந்தா நாத்துக்கும் என்ன செய்யும், ஜர்ரு வரும். மாத்தூஃப் அலைஹிக்கு ஜர்ரு இருந்தா மாத்தூஃபுக்கும் ஜர்ரு வரும் என்றெல்லாம் சொன்னோம் தானே. அதே மாதிரி இங்க அல் கரீமு வந்து ஏன் நாங்க ரஃபு செஞ்சிக்க மாட்டா, இங்க அர்ரஜுலுக்கு ரஃப் இருக்குது. அர்ரஜுலுக்கு ரஃப் இருக்கிறதுனால கரீமுன்னு சொல்லிக்கிறோம். கனியுன் என்று ஏன் நாங்க இங்க ரஃபு செஞ்சுக்கிறோம், தாஜருக்கு ரஃப் இருக்குது. லுகத்துன் ஜமீல், இங்க குர்ஃபதி என்று இருக்கிறதுனால கபீரதி என்று சொல்றோம். ஃபில் குர்ஃபத்தில் கபீரத்தி. அப்ப மனூத்துக்கு ஜர் இருந்தா இதுக்கும் என்ன செய்யும், ஜர் வரும். அதே மாதிரி நஸ்பு, மனூத்துக்கு நஸ்பு இருந்தா நாத்துக்கும் என்ன செய்யும், நஸ்பு வரும். இங்க லில் முதர்ரிசி, மனூத்துக்கு என்ன இருக்குது, ஜர் இருக்குது. அதுக்கு ஜர் வந்த காரணம் வேற. அதுக்கு ஜர் வந்திக்கேன் இங்க லாம் வந்திக்கு, ஹர்ஃபு ஜர் வந்திக்கு. இங்க ஏன் குர்ஃபத்துக்கு ஜர் வந்திக்கு, ஃபீ வந்திக்கு. ரைட். அதுக்கு ஜர் வந்த காரணம் வேற. ஆனா ஜதீதுக்கு ஏன் ஜர் வந்துச்சு, கபீராக்கு ஏன் ஜர் வந்துச்சுண்டா அதுக்கு காரணம் அட மனூத்துக்கு ஜர் இருக்கிறதுனால இதுக்கு ஜர் வந்திருக்கு. இது தாபி, அது துயரக்கூடியது. அப்ப ஏராபில் நாத்துங்கிறது மனூத் மாதிரியே வரும். மனூத்துக்கு என்ன ஏராப் இருக்குதோ அதே ஏராப் நாங்க நாத்துக்கும் என்ன செய்யணும், கொடுக்கணும், நாத்துக்கும் கொடுக்கணும். அது ஒரு. அதே மாதிரி மனூத்து எப்படி இருக்குது, மாரிஃபாவா இருக்குது. அல் இருக்குது, அல் ரஜுலு மாரிஃபா, அல் வந்த மாரிஃபா தானே. அதனால நாங்க நாத்தையும் எப்படி கொண்டு வரணும், அல் கொண்டு வரணும். அதையும் நாங்க மாரிஃபாவாக மாத்தோம். அர்ரஜுலு அல் கரீமு, அர்ரஜுலு கரீமுன்னு சொல்லல தானே. இங்க இந்த வாக்கியத்துல ஹாதர் ரஜுலு கரீமுன் தபீபுன் சொல்லல. நான் என்ன சொல்லணும், ஹாதர் ரஜுலுல் கரீமு. ரைட். அதே மாதிரி தாஜுருக்கு இங்க அல் இல்லை, அது நக்கிராவாக கொண்டு வரப்பட்டிருக்கே. அதனால நாங்கள் அணிய நாடு நாத்தையும் என்ன செய்யறோம், நக்கிராவாக கொண்டு வரோம், நக்கிராவாக
கொண்டு வரோம், அல் இல்லாம கொண்டு வந்திக்கிறோம். லுகத்துன் நக்கிரா வந்திருக்குது, அதனால அதை நாத்துக்கும் நாங்க அல் கொண்டு வரல, அதையும் நக்கிராவை கொண்டு வந்திருக்கிறோம். அல் கபீரத்தில அல் போட்டிருக்கிறோம். ஏன்? அட மனூத்துக்கு அல் இருக்குது. டில் முதர்ரிசில அட மனூத்துக்கு மனூத் அதுல அல் இருக்குது, அதனால அட நாத்துல நாங்க அல் கொண்டு வந்திக்கிறோம். டில் முதர்ரிசில் ஜதீதி. ரைட்டா? அதே மாதிரி மனூத்து முதக்கரா இருக்குது இங்க. அர்ரஜுல், தாஜிர், லுகா, இதுலாம் லுகால தாஜிர், அர்ரஜுல் எல்லாம் முதக்கர். அதனால நாத்தை நாங்க எப்படி கொண்டு வந்துக்கிறோம்னா முதக்கராக கொண்டு வந்துக்கிறோம். இங்க தாஜிர் கனியத்துன்னு சொல்லல, கனியுன்னு சொல்லும். ஏன்? தாஜிர் முதக்கர். ஆனா இங்க ஜமீலுன்னு சொல்லாமல ஜமீலத்துன் என்று முவன்னதாயன் கொண்டு வந்துக்க வேண்டாம். லுகான்ற அட மனூத்து முவன்னது, அதனால நாத் மனூத்த மாதிரியே முவன்னஸா முதக்கரோ அதுல உடம்படும். இப்ப இங்க அல் கபீரத்தி முவன்னஸ், காரணம் உர்ஃபாங்கிறது முவன்னஸ். இங்க அல் ஜதீதி முதக்கர், காரணம் முதர்ரிஸ் முதக்கர். இப்ப பாருங்க, இது பிழையானது. ஹாதா ரஜுலு கரீமு தபீபுன். பிழை. என்ன பிழை இதுல? யாருக்கு சொல்லணும்? பல்கிஸ் உஸ்தாத். பல்கிஸ் உஸ்தாத், அந்த கரீமுங்கிறதுக்கு வந்து அல் போடல உஸ்தாத். கரீமுன்றதுல அல் வரணும், அதனால பிழை. ஏண்டா மனூத்துக்கு அல் இருந்தா நாத்துக்கும் அல் வரணும். அப்பாசுன் தாஜிருன் அல் கனியு, தாஜிருனில் கனியு என்றிருக்கு. இப்ப இதுவும் பிழை. காரணம் என்ன? மனூத்துக்கு அல் இல்ல, அதனால நாத்துக்கும் அல் வரக்கூடாது மனூத்துக்கு. அதே மாதிரி அரபியத்து லுகத்துன் ஜமீலுன் பிழை. ஏன்? மனூத் முஅன்னஸாக இருக்குது, இங்க நாத்தை முஅன்னஸாக தான் நாங்க கொண்டு வரணும். லிமன் தில்க ஸய்யாரு, மைக் ஆஃப் பண்ணுங்க, டிஸ்டர்பா இருக்கு யாருடைய மைக். லிமன் தில்க ஸய்யாரத்துல் ஜதீதத்து என்றிருக்கிறத பாருங்க. லிமன் தில்க ஸய்யாரத்துல் ஜதீதத்து, இங்க எப்படி இருக்குது? அல் ஜதீதத்தி என்றிருக்குது தானே. லிமன் தில்க ஸய்யாரத்துல் ஜதீதத்தி என்றிருக்கிறது பிழை. காரணம் என்ன? அது வந்து நாத். எதுக்கு நாத்? செய்யாராவுக்கு நாத். செய்யாரா என்ன இராப் இருக்குது? அதுக்கு ரஃப் இருக்குது. அதனால லிமன் தில்க செய்யாரத்து தான் சொல்லணும். லிமன் தில்க செய்யாரத்துல் ஜதீதத்து தான் சொல்லணும். ஜதீதத்தி என்று சொன்னா பிழை என்ற அதுக்குரிய இராப் தான் இதுக்கும் வரும். அல் மிர்வஹத்து ஃபில் குர்ஃபத்தில் கபீரி என்ற பிழை. ஏன்? கபீர் என்றது கபீரி என்ற முதக்கர். குர்ஃபா மனூத் முவன்னஸா இருக்குது, அதனால நாத்தை நாம் முவன்னஸாக மாற்றணும். அல் கூபுடில் முதர்ரிசில் ஜதீததி பிழை. ஏன்? முதர்ரிஸ் என்ற முதக்கர், என்னோட நாத் ஜதீதி என்று முதக்கரா தான் வரணும். ஜதீததி என்றால் தப்பு. ரைட், இதான் நாத் மனூத். நாங்க இந்த பாடத்தை முடிச்சிருவோம் இதோட இன்ஷா அல்லாஹ். அல்லதி அப்படின்னு ஒன்று படிச்சோம் நாங்க. அல்லதி, அல்லதி அட முஅன்னஸ் அல்லதி தானே. அதே மாதிரி குர்ஆன்ல நீங்க ஓதும் பொழுது நிறைய இடங்கள்ல அல்லதீன என்று நிறைய கேட்டு உங்களுக்கு அதுல விழுந்திருக்கும். நீங்க ஓதிருப்பீங்க அல்லதீன. அல்லதீன உங்களுக்கு பின்னால நீங்க படிப்பீங்க அல்லதீன, அல்லாத்தி, அல்லா, இதெல்லாம் படிப்பீங்க. இதுக்கெல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம்னா, இந்த அல்லதிக்கு இப்ப நாங்க அல்லதியை மட்டும் எடுத்துக்கொள்ளும், எல்லாம் ஒன்றுதான். அது ஜம்மு, இது முஃப்ரத். சிலது முஅன்னஸ், சில முதக்கர். இது முஃப்ரத் முதக்கர். அல்லதி இதுக்கு ஒரு பேர். இப்ப ஹாதாவுக்கு இஸ்முல் இஷாரான்னு பேர் இருக்கிற மாதிரி ஹுரூஃபுல் ஜர் மின் அலா இலாக்கு ஹுரூஃபுல் ஜர்னு பேர். அல்லதி என்றதுக்கு என்ன பேர் என்ற அரபுல இந்த வகைக்கு இஸ்மு மௌசூல், இஸ்முன் மௌசூலுன் என்று பேர். இஸ்முன் மௌசூலுன். ரைட், இது எப்படி பயன்படுத்துறன்றதை நாங்க பார்க்கலாம். இந்த முதல்ல இந்த அல்லதி என்றது ஒரு இஸ்முன் மௌசூல். எதுக்கு இது வருமெண்டா முஃப்ரதுக்கு தான் வரும். லில் முஃப்ரதி, முஃப்ரதுக்குரியது. முஃப்ரியான முஃப்ரத் முஅன்னஸ்குமா இல்ல, அல் முதக்கரி முதக்கரான முஃப்ரத். ஆகிலி வகைரில் ஆகிலி, அல் ஆகிலி வகைரில் ஆகிலும் பயன்படுத்தினா வகைர் ஆகிலுக்கும் பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. ரைட், இப்ப ஆகிலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உதாரணங்களை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகும். உதாரணம் பாருங்க. அத்தாலிபு மாணவன், என்ன மினல் ஹிந்தி, இப்படி எங்களுக்கு சொன்னா போதும். மாணவன் இந்தியாவில இருந்து, ஃப்ரம் இந்தியா தானே. இப்ப என்ன செஞ்சுக்கிறோம்னா தாலிபை பத்தி இன்னும் கூடுதலா என்ன செஞ்சுக்கிறோம்னா அத்தாலிபுல்லதி ஹரஜ, வெளியில போனானே அந்த மாணவன் மினல் ஹிந்தி, இந்தியாவில இருந்து. ரைட், அப்ப அத்தாலிபுல்லதி ஹரஜ மினல் ஹிந்தி. அப்ப இப்படியான இடத்துல நாங்க அல்லதி என்ன செஞ்சுக்கிறோம்டா பயன்படுத்தி இருக்கிறோம். அத்தாலிபு ஹரஜன்னு சொல்லி பயன்படுத்த நேரடியா. அத்தாலிபு மாணவன் வெளியில போனான், மினல் ஹிந்தி இந்தியாவில் இருந்து ஒருத்தர் கொண்டு வழங்க தானே.
வெளியில போனானே அந்த மாணவன், வெளியில போனானே அத்தகைய மாணவன் அப்படின்னு நான் தமிழ்ல லேசிக்காக மொழிபெயர்த்து கொள்ளலாம். புரியறதுக்காக. வெளியில் சென்றானே அத்தகைய மாணவன் மினல் ஹிந்தி, இந்தியாவை சேர்ந்தவன். ரைட். அதே மாதிரி பாருங்க, மணில் வலது சகீரோ, சிறிய பையன் யாரு? அல்லதி ஹரஜ, எப்படியான சிறிய பையன்? அல்லதி ஹரஜ, வெளியில போனானே அந்த சிறிய பையன் யார்? மணில் வலதுல்லதி, மணில் வலது சகீருல்லதி ஹரஜ. அப்ப நாங்க இந்த ஹரஜ இதோட சேர்க்கறதுக்காக இந்த அல்லதி என்றதை என்ன செஞ்சுக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். மணில் வலது சகீரு, யார் சிறிய பையன்? ஹரஜ, வெளியில போனான். அப்படி சொல்லலாதே, வெளியில போனானே அல்லது வெளியில போன என்று நான் வந்து என்று தமிழ்ல சொல்றோமே, அத மாதிரி பயன்படுத்துறதுக்கு தான் நாங்க அல்லதிய என்ன செய்யறோம், கொண்டு வரோம். ரைட். இங்க பாருங்க, அல் முதர்ரிசு அல்லதி, அல் முதர்ரிசு அல்லதி ஜலசாலல் குர்சி, குர்சியில உட்கார்ந்தாரே அத்தகைய முதர்ரிஸ், ஜதீதுன், புதியவர். இங்க முபத்ததா எதனா அல் முதர்ரிசு, அல் முதர்ரிசு ஹபர் என்ன, ஜதீத், முதர்ரிஸ் புதியவர், அவ்வளவுதான். இங்க அல்லதி ஜலசாலல் குர்சி என்றது, அல்லதி என்றது தான் இந்த இஸ்மு மௌசூல். முதர்ரிஸை பத்தி மேலதிகமா என்ன சொல்லிக்கிறோம்னா, குர்சியில உட்கார்ந்தாரே, ஷேர்ல உட்கார்ந்தாரே அந்த முதர்ரிஸ். அல் முதர்ரிசு அல்லதி ஜலச அலல் குர்சி, அல் முதர்ரிசு அல்லதி ஜலச அலல் குர்சி என்ன, ஜதீதுன், புதியவர். அதே மாதிரி ஐராக்களுக்கும் பயன்படுத்தின அல்லதி. அல் கிதாபு அல்லதி அலல் மக்தபி, மக்தபின் மேல் இருக்கிறதே அத்தகைய புத்தகம், லில் முதர்ரிசி, முதர்ரிசுக்குரியது. ரைட். லிமன் ஹாதல் கலமு, பேனா யாருக்குரியது? அல்லதி அலல் மக்தபி, மக்தபி மேசையின் மேல் இருக்கின்றது அத்தகைய பேனை யாருக்குரியது? ரைட். அல் பைத்துல் கபீர் உள்ளதி ஃபிஷாரி, அல் பைத்துல் கபீரு டில் வசீரின்னு சொல்லலாம் தானே. அல் பெரிய வீடு வசீருக்குரியது. எப்படியான பெரிய வீடு? அல்லதி ஃபிஷாரி, ரோட்ல இருக்குது அந்த பெரிய வீடு. அல் பைத்துல் கபீரு, கபீர் உள்ளதி, அல் பைத்துல் கபீர் உள்ளதி ஃபிஷாரி லில் வசீரி, மினிஸ்டருக்கு உரியது. ரைட். அப்ப நாங்க அல்லதி பயன்படுத்தும் பொழுது எப்படி பயன்படுத்தக்கூடாது? அல்லதி பயன்படுத்தாம இப்படி சொல்லல, மணில் வலது சகீரு ஹரஜண்டா இல்ல. இந்த இடத்துல நீங்க மணில் வலது சகீருல்லதி, அல்லதியை பயன்படுத்தணும். இந்த ஹரஜவை இதை இணைக்கிறதுக்கு மணில் வலது சகீருல்லதி ஹரஜ, வெளியில போனானே அந்த அத்தகைய என்ற சொல்றதுக்கு அல்லதியை நாங்க என்ன செய்யணும், பயன்படுத்துறோம். அல் கிதாபு அலல் மக்தபி, புத்தகம் மேசையின் மீது ஆசிரியருக்குரியது சொல்லலாது, மேசையின் மீது இருக்கிறதே. அப்ப அதுக்கு தான் நாங்கள் அல்லதி என்ன செய்யறோம், அல் கிதாபு அல்லதி அலல் மக்தபி டில் முதர்ரிஸ். லிமனில் கலம் அலல் மக்தபி, மேசையின் மீது பேனை யாருக்குரியது கேட்கிறாது. மேசையின் மீது இருக்கிறதே அந்த பேனை, மேசையின் மீது இருக்கின்ற என்று நான் தமிழ்ல சொல்றோம், அதே தான் அல்லதி. மேசையின் மீது இருக்கிறதே அத்தகைய பேனை யாருக்குரியது. இப்படி நாங்க இந்த மாதிரி இடங்கள்ல அல்லது என்ன செய்யறோம், ஸ்முன் மௌசூல நாங்க பயன்படுத்துறோம். அப்ப இங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். நாத்து வந்து மனூத்தை வந்து துயரும், மனூத்தை பின்பற்றும். எதுல எல்லாம் பின்பற்றும்? ஃபித் தத்கீர், முதக்கராக இருந்தால் அதுல பின்பற்றும். வத்தனீஸ், முஅன்னஸாக இருந்தாலும் நாத்து வந்து முஅன்னஸ் ஆகும். நாத்து மனூத்தை பொறுத்து, மனூத்து முஅன்னஸாக இருந்தாலும் நாத்து முஅன்னஸ். அதே மாதிரி வத்தாரிஃப் வத்தன்கீர், மாரிஃபா நக்கிரால, தாரிஃப்ண்டா என்ன, மாரிஃபா, தன்கீர் நக்கிரா, மாரிஃபா நக்கிராலையும் நாத்து மனூத்தை பின்துயரும். வல் இஅராப், இஅராப்லையும் பின்துயரும். இங்க தத்கீர் வத்தானீஸ் ஒரு விஷயம், முதக்கர் முஅன்னஸ்ல. ரெண்டாவது விஷயம் எதுல? தாரீஃப் தன்கீர், மாரிஃபா நக்கிரா விஷயத்துலயும் முன்திரும். மூன்றாவது விஷயம் என்ன? அல் இஅராப், இஅராப்ல ரஃபா, இந்த இதுக்கு ரஃபா, இதுக்கு நஸ்பு, இந்த இதுக்கு நஸ்பு, அதுக்கு ஜர் இருந்தா நாத்துக்கும், மனூத்துக்கு ஜர் இருந்தா நாத்துக்கும் ஜர், அந்த மாதிரி இஅராப்ல துயரும். அதே மாதிரி இஃப்ராத், இஃப்ராத் என்ன, முஃப்ரத், அது முஃப்ரதா இருந்தா இது முஃப்ரதா இருக்கும், அது ஜம்மா இருந்தா இதுவும் ஜம்மா இருக்கும். அந்த மாதிரி இந்த 4 விஷயத்துல என்ன செய்யும், நாத்து வந்து மனூத்தை துயரும். அது துயரம்னா என்ன, பின்பற்றும், அதே மாதிரி வரும். ரைட். இதோட நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த மீட்டலை இதோட நிறுத்திக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து